அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவிலிங்க நாங்கள் நார்த் இந்தியா விசிட் பண்ணும்போது கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு, அதாவது ஆட்டோ, லாரி, இந்த மாதிரி வாகனங்களுக்கு மேலே கேபினில் இன்சுலேஷன் சீட்டை பேஸ்ட் பண்ணியிருந்தாங்களுங்க. அந்த இன்சுலேஷன் சீட்டை எங்களோட கம்பெனி வெஹிக்கிளுக்கு பேஸ்ட் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு ஹீட்டை ரிடியூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோன்னு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த இன்சுலேஷன் சீட்டை இந்த கேபினில் மேல் பகுதியில் பேஸ்ட் பண்ணுறோம். இது நின்னதுக்கப்புறம், இது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சதுக்கப்புறம் டிரைவரோட ஃபீட்பேக் கேட்டுட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறோங்க. தேங்க்யூ. முதல் ஒர்க்காக நாங்கள் ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோங்க. எத்தனை அடி அகலம், எத்தனை அடி நீளத்துக்கு இன்சுலேஷன் சீட் தேவைப்படுதுன்னு சொல்லி. அப்படி மெஷர்மெண்ட் எடுத்ததில் 27 இன்ச் அகலத்துக்கு தேவைப்பட்டுச்சு. இதுக்கு நாங்கள் இன்சுலேஷன் சீட்டு 12 mm இன்சுலேஷன் சீட்டு யூஸ் பண்ணோம். 1/2 லிட்டர் ஹீட்டெக்ஸ் வாங்கிக்கிட்டுங்க. 2 இன்ச் ப்ரஷ்ஷுங்க, ஒரு நைஃப் ஒன்று எடுத்துக்கிட்டோம், கரெக்டாக ப்ராப்பராக ஷார்ப்பாக நம்ம கட் பண்ணுறக்கு. ஸோ நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கு தகுந்த மாதிரி கீழேயே வச்சு கட் பண்ணிக்கிட்டுங்க. மறுபடியும் ஒரு தடவை டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இன்சுலேஷன் சீட்டை வந்து கேபினில் வச்சு பார்த்தோம். நாங்கள் அந்த க்ளூவெல்லாம் அப்ளை பண்ணாதுக்கு முன்னாடியே ஒரு டைம் ஃபுல்லாக வச்சு பார்த்து ஒன்ஸ் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் இன்சுலேஷன் சீட்டை ஃபஸ்ட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிங்க. அந்த கேபினோட கார்னர் பகுதியில் நாங்கள் லைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தோங்க. இதுக்கு 2 பேர் தேவைப்பட்டுச்சுங்க. ஒருத்தங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும், பின்னாடி ஒரு ஆள் வந்து நம்ம அந்த க்ளூ அப்ளை பண்ணிட்டு வரணும். க்ளூ பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 4 இன்ச் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த 27 இன்ச் அகலத்துக்கும் 4 இன்ச்சுக்கு மெதுவாக அப்ளை பண்ணி பின்னாடி ஒருத்தர் அப்ளை பண்ண உடனே பின்னாடி வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். எங்களோட வாகனத்தில் கேபினில் வந்து நிறைய டென்ட் இருந்துச்சுங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. எந்த ஒரு டென்ட்டும் இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் முடிஞ்சிடும் ஆட்டோவுக்கெல்லாம். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. நாங்கள் இந்த க்ளூவெல்லாம் ஒட்டுனதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் மறுபடியும் வீடியோ எடுத்து பார்த்தோம். எந்த ஒரு இடத்துலையும் ஏர் பபிள்ஸ் வரல. டிரைவர்கிட்டையும் ஃபீட்பேக் கேட்டோம். அவங்க ஹீட்டை நல்லாவே அரெஸ்ட் பண்ணுது. நாங்கள் வண்டியை வந்து வெயிலில் நிறுத்தியிருந்தோம். எந்த அளவுக்கு கேபின்லேருந்து ஹீட் வருது, எவ்வளோ அரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுறக்கு. ஃபஸ்ட்டு இன்சுலேஷன் சீட் ஒட்டாதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணோம். ஒட்டுனதுக்கப்புறம் செக் பண்ணுங்க. ரொம்பவும் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு. இதனோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் சீட்டு அதிகபட்சமாக ஒரு 250 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஹீட்டெக்ஸ் க்ளூ வந்து 1/2 லிட்டர் 280க்கு வாங்கினாங்க. ப்ளஸ் ஒரு நைஃபு. 2 பேர் அதிகபட்சமாக 1 ஹவரில் ஆட்டோவுக்கு ஒட்டிக்கலாம். லாரிக்குனா இன்னொரு 1/2 மணி நேரம் சேர்த்து தேவைப்படும். இந்த வீடியோ பார்த்து அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.